ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஹவுஸ் கிளீனிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வீடு க்ளீன் பண்ணும்போது மாமியார் வீட்டில் தான் இருந்தாங்க. ஸோ இந்த தடவை க்ளீன் பண்ண அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. நான் அவங்களுக்கு மேலே இருக்க ரூம்ஸில் இருக்க ஒட்டடையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். அவங்க எனக்கு பின்னாடியே கூட்டிகிட்டு வந்தாங்க. தென் அவங்க கீழே ஹாலெல்லாம் க்ளீன் பண்ண ப்ரஷ்ஷை தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னோட மாமியார் கிளீனிங்னு வந்துட்டா கில்லி ஆயிடுவாங்க. டயர்டா எனக்கா? நெவர். அந்த மாதிரி அவங்க க்ளீன் பண்ணா ஒவ்வொரு பொருளும் எடுத்து வச்சு ஒவ்வொரு இடமா க்ளீன் பண்ணுவாங்க. நான் அவ்வளோ பார்த்து க்ளீன் பண்ணலனாலும் ஓரளவுக்கு நல்லாவே க்ளீன் பண்ணுவேன். ஸ்டெப்ஸில் எப்பவும் சென்டர் பார்ட் மட்டும் நம்ம நடக்கிறதுனால கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். சைடில் தான் தூசி நிறையா இருக்கும். ஸ்டெப்ஸை அவங்கள கூட்ட விட வேண்டான்னு நானே பின்னாடி கூட்டிகிட்டு வந்தேன். கீழே டிவி யூனிட் க்ளீன் பண்ணும்போது ஸ்பீக்கர்லாம் நகர்த்தி வச்சுட்டு க்ளீன் பண்ணால் பொக்கிஷம் கிடைக்கிற மாதிரி என்னோட தொலைஞ்சு போன குஷி கிளிப்பெல்லாம் கிடச்சிது. நான் எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தால் கிளிப்லாம் கலட்டி வச்சுட்டு கொண்டையை போட்டுருவேன். மேடம் அந்த கிளிப்பை வச்சு விளையாடிட்டு இருப்பா. அப்புறம் நானும் மறந்துடுவேன். நெக்ஸ்ட் டைம் தேடுனா கிடைக்காது. விச்சுக்குட்டி எல்லாத்தையும் இங்கே தான் பதுக்கி வச்சிருக்கா போல. ஹாலில் சோஃபா பின்னாடி புட்டாவோட பொம்மை, காணாம போன 2 ஸ்பூன் எல்லாம் கிடைச்சிது. அவ ஒன்று சோஃபா மேலே உட்காந்து விளையாடுவா, இல்லைன்னா அது பக்கத்தில் உட்காந்து விளையாடுவா. அது அப்படியே சோஃபா கீழே போயிடும். நம்ம டெய்லி கூட்டும் போது சீமாறு பட்டு இன்னும் உள்ள தள்ளி போயிடும். ஸோ வீக்லி க்ளீன் பண்ணும்போது ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி தான் இருக்கும். வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கையோட தொடச்சும் விட்டாச்சு. இல்லைன்னா புட்டா வீடை மறுபடியும் 2 ஆக்கிடுவா. கிளீனிங்லாம் முடிக்கவே ஆஃப்டர்நூன் 1 ஆயிடுச்சு. ஸோ லஞ்சுக்கு நம்ம கொங்கு ஸ்பெஷலான அரிசி பருப்பு சாப்பாடு தான் செஞ்சுருந்தேன். அது கொஞ்சம் ஈஸி அண்ட் குயிக்காக செஞ்சிடலாம், அதனால அதுதான் பண்ணியிருந்தேன். சின்ன வயசில் ஸ்கூலுக்கு அம்மா கொடுத்து விடும்போது அவ்வளவா பிடிக்காது, ஏன்னு தெரியல. அப்படியே வளர ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா தேங்காய் எண்ணெய் ஊற்றி வதக்கி நெய்யை மேலே சுட சுட சாப்பாடு மேலே ஊற்றி சாப்பிட்டா ஊறுகாவை தொட்டுக்கிட்டா ஆஹா என்ன அருமை தெரியுங்களா. நல்ல வேலை புட்டாவுக்கும் அது ரொம்ப ஃபேவரட். ஸோ எனக்கு இப்போ புதுசாக அவளுக்கு எதுவும் ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவளுக்கு அரிசி பருப்பு சாப்பாடு அவளோட கம்ஃபர்ட் ஃபுட் மாதிரி. நெக்ஸ்ட் ஈவினிங் டைம் காஃபி கூட சாப்பிட ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது ஹஸ்பண்ட் கேட்டாரு. நம்ம கைவசம் இருக்கே போண்டான்னு அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி மாவை கலக்கி அழகா போட்டு எடுத்தா போண்டா ரெடி. நல்லா சூடா காஃபி அண்ட் போண்டா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். துவைச்ச துணியெல்லாம் மடிச்சு வைக்காம நிறைய அப்படியே இருந்தது. ஸோ அப்படியே டிவி பார்த்துட்டு மடிச்சு வச்சுட்டு இருந்தேன். என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, எதுவுமே பார்க்காம மடிச்சா சீக்கிரம் மடிச்சிருவேன். ஆனா அதை நான் பண்ண மாட்டேன். ஏதாவது பார்த்துட்டே மடிக்கலான்னு ரிமோட்டை எடுத்து மாத்திட்டே இருப்பேன். அதுலயே 15 மினிட்ஸ் போயிடும். நீங்களும் அப்படிதானான்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நைட் டிஃபனுக்கு பணியாரம் தான் செஞ்சுருந்தேன். நான் பணியாரத்துக்கு ஸ்பெஷலாக மாவெல்லாம் அரைக்க மாட்டேன். நம்ம ரெகுலராக ஆட்டுற மாவு தான். கடுகு கொஞ்சம், நிறைய கடலப்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி போட்டு வதக்கி மாவில் ஆட் பண்ணி சுட்டா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பணியாரம் ஹஸ்பண்டுக்கு ஃபேவரட். நான் அவ்வளவா சாப்பிட மாட்டேன். 4 இல்லை 5 மட்டும் சாப்பிடுவேன். அது மட்டும் சாப்பிட்டா பசிக்கும்ல, அதனால ஒரு பனானா சாப்பிட்டுட்டு டின்னர் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் கொஞ்சம் கடைக்கு போகிற வேலை இருந்தது. ஸோ கடைக்கு போய் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு மற்ற சில எசென்ஷியல்ஸும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் சூப்பராக ஒரு குளியல் போட்டு விளக்கு பற்ற வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னோட ஆஃபீஸ்லேருந்து வந்த ஒரு பார்சலை தான் ஓப்பன் பண்ண போகிறோம். பாக்ஸ் ஓப்பனே பண்ணக்கூடாதுன்னு நினச்சி சென்ட் பண்ணாங்களான்னு தெரியல, அவ்வளோ ரேப் பண்ணியிருந்தாங்க. தென் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் ஃப்ரையரை வெளியே எடுக்கவே முடியல. எனக்கு ஆஃபீஸில் இயர் அண்ட் கூடிஸ் சென்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால கூடிஸ் ரிசர்வ் ஆக லேட் ஆயிடுச்சு. இந்த தடவை கம்பெனிலேருந்து 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பவர் பேங்க், தென் ஸ்டீம் அயன், லாஸ்ட்டாக ஏர் ஃப்ரையர். நம்ம இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏர் ஃப்ரையர் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். நான் எப்போ டெலிவரி பண்ணுவாங்கன்னு ஒரே ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தென் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் ஃப்ரையரை வெளியே எடுக்கவே முடியல.
நானும் இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள்னு மாற்றி மாற்றி ட்ரை பண்ணி கடைசியில் ஒரு வழியாக அதை வெளியே எடுத்துட்டேன். எந்த டேமேஜஸும் இல்லாமல் நல்லாவே வந்திருந்தது. ஒண்டர் செஃப் பிராண்டோடது தான், 5 லிட்டர் கெப்பாசிட்டி. நீங்கள் யாராவது இந்த பிராண்ட் ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணதில்லை, அப்புறம் எதுக்கு ஆர்டர் போட்டேன்னு கேட்குறீங்களா? எல்லாம் ஒரு ஆசை தான். நான் நெக்ஸ்ட் டைம் இதில் ஏதாவது டிஷ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருதுன்னு அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.